இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாரும் குறிப்பா ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுற மாதிரியான ஒரு வேலையை பாக்குறாங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளும், தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கொண்டா ஒன்னும் ஏடிஎம்கே கிட்ட போறாங்க இல்ல டிஎம்கே கிட்ட போறாங்க. இது ரெண்டும் ஜெயிக்கக்கூடிய குதிரைன்னு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியை உங்களால ஜெயிக்க வைக்க முடியுமா? எந்த வியூக வகுப்பாளராலையும் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது. அரசியல்வாதிகள் பணம் கொடுக்குறாங்க, ஒருத்தரை ஹையர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க கிட்ட பணம் வாங்குறதை விட அரசியல்வாதிகிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுறாங்க. இப்போ தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இருந்தபோது இருந்த வலிமை என்ன, விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு இப்போ இருக்கிற வலிமை என்னன்னு நமக்கு தெரியாது. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அவர் நீங்கள் நேரத்துக்கு சொன்ன மாதிரி தன்னுடைய எதிரி யார், மத்தியில் யார், மாநிலத்தை யார் என்று டிக்ளேர் பண்ணிட்டார் எதிரி என்ன. அதோட 2026 தங்களுடைய ஆட்சி தான் அமையும் மட்டும் சொல்கிறார். அதே வேளையில் கூட்டாட்சி அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைப்போம்னு சொல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இது மாதிரி விஷயங்களே சொல்லணும். இப்போ ஒரு அரசியல் தலைவர் பேத்தி விடுற வேலையை பார்க்குறேன் இல்லை, அது அப்படித்தாங்க பண்ண முடியும். திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க அது சீமானுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜெயிச்சா முயற்சி, இல்லைன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வெல்கம் டு துபாய் தர்பார். நான் உங்கள் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். இன்றைய அரசியல் பேசு நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய நேர்காணலுக்கு வந்தமைக்காக முதலில் வரவேற்கின்றோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் மக்களை நம்பி தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் நாடி போயிடுறாங்க. இது வாடிக்கையா போச்சு. இன்னைக்கு திமுகவுல இருந்து அதிமுகவுல இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய் வரைக்குமே இது தொடருது. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எல்லா துறைகள்லையுமே காலப்போக்கில் சில மாற்றங்கள் வரும். இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா தொழில்துறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தது. அந்த மாதிரி அரசியலும் ஒரு துறை. அரசியல் துறையில் புதிதாக வந்திருக்கிற ஒரு மாற்றமாக தான் இதை நம்ம பார்க்கணும். இது வெளியிலிருந்து ஒருத்தர் அவங்க வேலை செஞ்சு அவங்களால தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம் வர்றதுனால பொதுமக்கள் கருத்து இல்லை கட்சிகள்லேயே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தெரியாத என்னத்தை வெளியிலேருந்து இவங்க சொல்ல போகிறாங்க, இவ்வளோ வருஷமாக நம்ம அரசியல் அனுபவம், நம்ம களத்திலே இருக்கிறோம், நமக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் இவங்க சொல்ல போகிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோடிகளை கொட்டி பணம் கொடுக்கணும் அப்படின்னு அரசியல் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட கூட அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல்வாதிகள் பணம் கொடுக்குறாங்க, ஒருத்தரை ஹையர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க கிட்ட பணம் வாங்குறதை விட அரசியல்வாதிகிட்ட பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த வேலையை தேர்தல் வியூக வகுப்பாளர்களால் செய்ய முடிகிறது அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கறதுனால தானே இந்த பணத்தை அவங்க கொடுக்குறாங்க. இல்லைனா அவங்களுக்கு நிச்சயமா தேர்தல் வியூக வகுப்பாளர் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லா அரசியல்வாதியும் நினைக்க மாட்டாங்க. ஏன் இது இன்னைக்கு காலத்தில் தேவையா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஊடகம் மக்களை அணுகிற விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னாடி 4 பேப்பர் வரும், 2 டிவி சேனல் இருக்கும். அதுக்குள்ள என்ன செய்தி வரணும் வர வேணான்னு தீர்மானிச்சுட்டா மக்களுடைய படிக்கிற விஷயங்களை நம்ம தடுத்து நிறுத்திட முடியும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே குறைவா இருந்த காலம், இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதிகமா இருக்கு. சோசியல் மீடியா கட்டுக்கடங்காம இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விஷயம் நடந்தா கூட, வேங்கை வயல்ல நடந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு சின்ன கிராமத்துல நடந்தது, தமிழ்நாடு அரசியல்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊர்ல நடக்கிற விஷயங்கள் கூட உரிய கவனம் செலுத்தப்படாம போயிருச்சு அப்படின்னா, அது அந்த கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்புகளை பெரிய அளவுல பாதிக்குது. அப்போ இந்த வேலையை யார் செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது தமிழ்நாட்டில் என்ன தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மானிட்டர் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆளுங்கட்சிக்கு யார் மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க? உளவுத்துறை மானிட்டர் பண்ணி சொல்லும். எதிர்கட்சிக்கோ இல்ல வேற ஒரு கட்சிக்கோ, விஜய் கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை யார் மானிட்டர் பண்ணி சொல்லுவாங்க? வியூக வகுப்பாளர்கள் இதை தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றத கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கிறதுல ஆரம்பிச்சு, அந்த விஷயங்களை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம்னு ஐடியா கொடுக்கறதுல இருந்து தலைவர்கள் அப்ரூவ் பண்ற ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ற வேலைகளை இவங்க செய்யறாங்க. இது ஒரு அத்தியாவசிய பணியா இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் இவங்களை ஹையர் பண்றாங்க. இல்ல, இந்த இடத்துல தான் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு விரும்புறேன். என்னன்னு சொன்னா,
இப்ப இதெல்லாம் மானிட்டரிங் பண்ணி ஒரு அறிக்கையாக கட்சி தலைமைக்கு குடுக்கணும் என்று சொல்றீங்க. அப்ப இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை வச்சு பண்ணுனா பிரச்சனை இல்ல. இது என்ன பண்ணா நார்த் இந்தியாவில இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து ஒரு தேர்தல் வியூகப்பாளரா போடும்போது, அவருக்கு இந்த மக்கள பத்தி தெரியாது, இந்த மண்ண பத்தி தெரியாது, இங்க நடக்கிற பிரச்சனைகள பத்தி தெரியாது. மெயினா மொழி பிரச்சனைன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப எப்படி அவங்க வொர்க் பண்ணுவாங்க அந்த இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. ரொம்ப அற்புதமான கேள்வி இது. இதுல 2 பக்கத்துக்கும் சாதக பாதகங்கள் இருக்கு. 50% வந்து நீங்க சொல்ற மாரி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ம். 50% வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்ன்றதே நமக்கு தெரியாது. ம். என்னன்னா, Facebook வந்து ஏதோ ஒரு அமெரிக்கால கண்டுபிடிக்கப்பட்டது. ம். மார்க் சுகர்பர்குக்கு என்ன தெரியும் நம்மளுடைய எண்ணத்த பத்தி அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். ட்விட்டரை எல்லாரும் பயன்படுத்துறோம். இன்ஸ்டாவை எல்லாரும் பயன்படுத்துறோம். அந்த மாரி இந்த வியூக வகுப்பாளர்கள் நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ கையில வச்சிருக்காங்க. நெறைய சிஸ்டம் சோசியல் கையில மீடியா வச்சிருக்காங்க. பிளாட்ஃபார்ம். சோசியல் மீடியால. அவங்க கிட்ட சில சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே. அந்த சிஸ்டம்ல பணியாற்றுற ஆட்கள் வந்து உள்நாட்டை சேர்ந்தவர்கள், உள்ளூரை சேர்ந்தவர்கள தான் அவங்க பணிக்கு எடுக்குறாங்க. ஹயர் பண்றாங்க. பண்றாங்க. நீங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்தாலும், பிரசாந்த் கிஷோர் ஒரு 400, 500 பேர வச்சுக்கிட்டு வேலை செய்றாரு. அந்த 400, 500 பேர்ல டாப்ல இருக்கிற அந்த 10, 15 பேர் மட்டும் தான் வட மாநிலத்துல இருந்து அவருடைய கோர் டீம்ல வந்தவங்களா இருப்பாங்க. ஓகே. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள், குறிப்பா கிரவுண்டுக்கு போறவங்க எல்லாருமே தமிழ்நாடு அரசியல் தெரிஞ்சவங்க, உள்ளூர்ல இருந்து ஹயர் பண்ணப்பட்ட ஆட்கள் தான். இது வெளியில பெருசா தெரியாததுனால அவங்க என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரசாந்த் கிஷோர தான் வெளியில தெரியுது. தெரியுது. இப்ப பவன் கல்யாணுக்கு வேலை செஞ்ச ஒருத்தர் வராரு, ஏடிஎம்கேக்கு வேலை செய்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் ஆந்திரால வேலை செஞ்சவர், இவருக்கு என்ன இங்க தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல அதுதான் என்னோட அடுத்த கேள்வியும் இருந்தது. இல்ல இதுல இன்னொரு விடயமும் இருக்கு. இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாரும் வந்து குறிப்பா ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுற மாதிரியான ஒரு வேலையை பாக்குறாங்க. என்னன்னா, இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளும், தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கொண்டா ஒன்னும் ஏடிஎம்கே கிட்ட போறாங்க, இல்ல டிஎம்கே கிட்ட போறாங்க. இது ரெண்டும் ஜெயிக்கக்கூடிய குதிரைன்னு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சியை அவங்களால ஜெயிக்க வைக்க முடியுமா? ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரால தமிழ்நாட்டில் ஜெயிக்க? ஏன் இந்த கேள்வி என்ன, ஒரு தேர்தல் வகுப்பாளர்கள் மார்பு தட்டி கொள்றாங்க, அந்த கட்சி ஜெயிச்ச பிறகு எங்களால தான் இந்த கட்சி ஜெயிச்சது என்ற இதை டிக்ளேர் பண்றாங்க அவங்க. இப்ப பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓடுற குதிரையில பந்தயம் கட்டுற ஆக்களா தானே இந்த தேர்தல் வியூகப்பாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க சொல்றது வந்து முற்றிலும் உண்மைங்க. நான் இதை வந்து உடன்படுறேன். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் ஓடுற குதிரையில தான் பந்தயம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்களால தான் அது ஜெயிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யதார்த்தத்துல எந்த வியூக வகுப்பாளராலையும் ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாது. வியூக வகுப்பாளர் என்ன பண்ணலாம்னா, இவர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு லேப் டெக்னீஷியன் எக்ஸ்ரே எடுத்து நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அதை ஒரு டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு இந்த மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மருந்தை நீங்க உரிய முறையில சாப்பிட்டீங்க அப்படின்னா குணமாகும். அப்போ அந்த லேப் டெக்னீஷியன் நான் தான் இதை கண்டுபிடிச்சி சொன்னேன், அதனாலதான் இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னு சொல்ற மாதிரி இது. அதனால வியூக வகுப்பாளர்கள் பிரச்சனைகள் எங்கெங்க இருக்கு, இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், எவ்வளவு ஓட்டு சரிவை ஏற்படுத்தும்ன்ற சில கணக்குகளை அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே சில தலைவர்கள் அப்படியே ஏத்துப்பாங்க. சில தலைவர்கள் சில அரசியல் காரணங்களுக்காக, இப்போ ஒரு மூத்த தலைவருக்கு சீட்டு கொடுக்காதீங்கன்னு ஒரு வியூக வகுப்பாளர் சொல்றான்னு வச்சுங்களேன், அரசியல் நிர்பந்தம் காரணமா வழியில கொடுத்துதான் ஆகணும், தோத்தாலும் பரவாயில்ல இவர் கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா வேற பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அந்த தலைவர் அதை கொடுப்பாரு. அது அவருடைய அரசியல் டெசிஷன். அதை வந்து இவங்க தடுக்க முடியாது. ஸோ வியூக வகுப்பாளர்களால என்ன பொறுத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், 2-5% ஓட்டை கூடுதலாக வாங்கி தர முடியும். இல்லைன்னா ஓட்டு சரியுது, இப்போ ஆளுங்கட்சியில ஒருத்தர் இருக்காரு, அவங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா ஓட்டு சரியுதுன்னா சரியிற ஓட்டை ஒரு 5% சரி கட்ட முடியும். இவ்வளவுதான் வியூக வகுப்பாளர் பண்ண முடியுமே தவிர இது ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை வச்சுக்கிட்டே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றதெல்லாம் வந்து மிகைப்படுத்தல். 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும்? என்னன்னா, மும்முனை போட்டி நடக்கும்னு சொல்றாங்க. பிஜேபி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, ஆளும் கட்சி திமுக கூட்டணி, விஜய் ஒரு கூட்டணியை அமைக்க முடியும். 4 முனை போட்டி. விஜய் ஒரு கூட்டணி அமைக்க முடியும். சீமான் எப்பவுமே தனித்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார். இது களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்க பாக்குறீங்க? இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாதுங்க. இந்த கேள்விக்கு ஒருத்தர் இப்படித்தான் இருக்கும்னு பதில் சொன்னாருன்னா அவர் பொய் சொல்றாரு, இல்ல அறியாமையில சொல்றாருன்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம இந்த மே மாசம் பேசுறோம், அடுத்த ஏப்ரல் மாசம் 2வது 3வது வாரத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கு. இன்னொன்னு, 2026 தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு புதுவித தேர்தலா இருக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தலை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு கட்சியை ஆரம்பிச்சு மத்தியில் ஆள்பவர்கள், மாநிலத்தில் ஆள்பவர்கள் 2 பேரும் என்னுடைய எதிரிகள்னு சொல்றாரு.
அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணிட்டார். அவருக்கு போற இடங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரளுது. அது ஓட்டா மாறுமான்றது தெரியாது. அது ஓட்டா மாறுமான்னு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி மும்முனை போட்டி தான் வருமான்றதும் உறுதியா தெரியாது. இப்போதைக்கு திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி. விஜய் இப்போதைக்கு தனியா இருக்கிறாரு. விஜய் எங்க கூட வந்துருவாருன்னு அதிமுகவினர் சொல்றாங்க, நம்புறாங்க. அது என்ன ஆகும்னு தெரியாது. சீமானும் எங்க கூட வந்துருவாரு அப்படின்னு ஏடிஎம்கே தரப்புல சொல்றாங்க. சீமான் இது வரைக்கும் நான் யாரு கூடயும் சேர்ந்ததுல தனித்து தான் போட்டு, இந்த முறையும் நான் தனித்து தான் நிப்பன்றதுல இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் ஆன் ரெக்கார்ட்ல தனித்து தான் நிப்பன்னு தான் சொல்றாரு. அது அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். இன்னைக்கு நைட்டு நம்ம பேசிட்டு போவோம், நாளைக்கு காலையில வேற ஒண்ணு நடக்கும். அதனால எத்தனை முனை போட்டி அப்படின்றது இந்த வரைக்கும் தெரியாது. ஆனால் தமிழக வரலாற்றை நம்ம திருப்பி பார்க்கும்போது பல முனை போட்டிகள் வருவது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக. இன்னைக்கு திமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணி. இன்னொரு வலுவான கூட்டணி எதிர்த்தரப்புல அமையல. அது 2-3 உடைஞ்சதுன்னா அப்படியும் சொல்ல முடியாதுல்ல. இப்போ அடுத்த கேள்வியும் என்னோட அதுதான். இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதிமுக 28% ஓட்டு வாங்கியிருக்காங்க கடந்த தேர்தலில். இங்க பிஜேபி கூட்டணி தனித்து பாராளுமன்ற போட்டியிட்டதுல ஒரு 18% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அதோட சேர்த்து இருக்கிற சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட டஃப் கொடுக்க முடியும் இல்லையா? இது நிறைய பேர் பண்ற தப்புங்க. இது என்னன்னா, போன நம்பர்ஸை வச்சுக்கிட்டு போன முறை நாங்க இவ்வளவு வாங்கணும். ஒவ்வொரு தேர்தலும் புது தேர்தல், ஒவ்வொரு போர்க்களமும் புதுசுதான். ஒவ்வொரு போர்க்களத்துக்கும் அதுக்கான வியூகங்களை நம்ம வகுக்கணும். பழசுல இருந்து தேவையானது எடுத்துக்கலாமே தவிர இந்த நம்பர் எடுத்துக்கிட்டு போன முறை எனக்கு இவ்வளவு கிடைச்சது, போன முறை இவருக்கு இவ்வளவு கிடைச்சது, அதனால கிட்டத்தட்ட இதே தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஏன்னா போன முறை விஜய்ன்ற ஒருத்தர் களத்துல இல்லை. இன்னொன்னு, திமுக அதிமுக யார் யாரெல்லாம் நின்னாங்களோ அதே ஆட்களுக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே ஆட்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் அவங்க இப்ப போன முறை நிக்கிறாரு ஒருத்தர், வாக்குறுதி கொடுக்குறாரு, அவரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அவர் எதுவுமே செய்யலன்னு வச்சுங்களேன், மக்கள் அதிருப்தியா இருப்பாங்க. அவர் போன முறை 28 ஓட்டு வாங்கினாருன்னா அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க, அவர் எதுவுமே செய்யல அப்படின்னா இந்த முறை அவர் எப்படி அதே 28% இல்ல 25% வாங்குவாரு? அவர் 10%க்கு சரிஞ்சு போலாம். அந்த இடத்த வேற ஒருத்தர் பிடிக்கலாம். அதனால இந்த மாதிரி நிறைய கணக்குகள் இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ஆனா இந்த கூட்டணி பேரம், இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சு தானே வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அவங்க அரசியல்வாதிகளுக்கு எது தேவையோ அதை அவங்க எடுத்துப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாத்திப்பாங்க. அவங்களுடைய கூட்டணி பேரங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் தேவைப்படுது. அப்ப எனக்கு வந்து 30 சீட்டு கொடுங்க நான் போய் கேட்கறேன்னா, எதுக்காக 30 சீட்டு கேட்கறீங்க அப்படின்னு எதிர கேட்கும் போது எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, எனக்கு இவ்வளவு வலிமை இருக்கு. இப்ப தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இருந்த போது இருந்த வலிமை என்ன, விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு இப்ப இருக்கிற வலிமை என்னன்னு நமக்கு தெரியாது. அது ஒரு கூட்டணியில் இருக்கும் போது அதுக்கான வலிமை என்ன, கூட்டணி விட்டு வெளியில போயிருச்சுன்னா அதுக்கான வலிமை என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்களுடைய ஸ்டேக்ஸை வந்து உயர்த்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. அது ரிசல்ட்ல பிரதிபலிக்கும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை, அவர் நீங்கள் நேரத்துக்கு சொன்ன மாதிரி தன்னுடைய எதிரி யார், மத்தியில யாரு, மாநிலத்தை யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு எதிரிகள் யாருன்னு. அதோட 2026 தங்களுடைய ஆட்சி தான் அமையும் மட்டும் சொல்றார். அதே வேளையில கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு, கூட்டாட்சி அடிப்படையில நாங்க கூட்டணி அமைப்போம்னு சொல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? இது முரண்பட்ட ஒரு கருத்தா தெரியலையா உங்களுக்கு? அவரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இது மாதிரி விஷயங்களே சொல்லணும். இப்போ ஒரு அரசியல் தலைவர் வந்து பேத்தி விடுற வேலையை பாக்குறாரு இல்ல, அது அப்படித்தாங்க பண்ண முடியும். இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா நான் ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுறேன் அப்படின்னு மக்கள் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கு, தமிழ்நாட்டுல நான் வந்து எல்லா இடத்துலயும் சீட்டு நிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்ல, நான் 50 இடங்களை நிக்க வைப்பேன், அதுல 10 இடங்களை கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் பேசினா அது ப்ராக்டிக்கலா இருக்கலாம். மக்கள் என்ன நினைப்பாங்க, இந்த ஆளுக்கே அவர் மேல நம்பிக்கை இல்ல, அவரே சந்தேகப்படுறாரு, இவரை போய் நம்ம எப்படி நம்புறதுன்னு நினைப்பாங்க. அதனால இது எல்லாரும் பண்றதுதான், விஜய் பண்றதுல. நரேந்திர மோடி நமக்கு வந்து 2 முறை முடிச்சு 3வது முறையா பிரதமரா இருக்கிறார். அவரும் என்ன சொன்னார், 400 இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்க. அப்ப இது அரசியல் முதிர்ச்சியின்மை இல்ல, அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தணும், அப்படித்தான் ஒரு பெர்செப்ஷனை செட் பண்ணணும். அது நரேட்டிவ் செட் பண்றது. ஆனா உண்மை நிலவரம் என்னன்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும். அதனாலதான் அவங்க பின்னாடி கூட்டணி போலாமா வேணாமா, யார் கூட போனா எவ்வளவு சீட்டு வாங்கலான்ற கணக்குகள் அது இப்பவே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். பொதுவெளியில அது வர்றதுக்கு லேட் ஆகும். திரு சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் எந்த மாதிரியான ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க அது சீமானுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சமீப காலமாக அவர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி இருக்கிறாங்க. ஒரு விசிபிளா சில சர்க்கிள்களை நம்மால் பார்க்க முடியுது. ஆனா இது மாதிரி பல சர்க்கிள்களை பார்த்தவர் அவர். பெரிய கட்சிகளை தாண்டி
தொடர்ந்து வந்து அவரு நடிச்சிருக்காரு. இவராவது இப்போ கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் இல்லாத போது விஜய் வந்திருக்காரு. அவர் அவர் 2 பேரையும் இவங்கெல்லாம் எதிர்த்தவர். இருக்கும்போதே வந்து அவர்களை எதிர்த்து போட்டவர். ம். எந்த தேர்தலையும் புறக்கணிக்காமல் இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டார். பெரிய எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றவர் புறக்கணிச்சிட்டார். ஆனா இவர் அதுல கூட கேண்டிடேட் போட்டார். போட்டு அதான் 16% வரைக்கும் அவர் வந்து அரசியல் களத்துல தீவிரமாக களமாடிக்கிட்டே இருக்காரு. அதை நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனா சமீப காலமாக அவருடைய ஓட்டு வங்கியை விஜய் கபலீகரம் செஞ்சிருவாருன்ற ஒரு ஒரு பதட்டம் அவருக்குள்ள ஒரு வந்திருக்கு. பெர்செப்ஷன் இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு இல்ல தெரியாது. அவருக்குள்ளே ஒரு பதட்டம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி தெரியலங்க. அவர் வந்து அவருடைய பேட்டிகள் எல்லாம் நிதானமா தான் இருக்கு. அவர் வந்து ஒரு பாதையில ஸ்டெடியா போயிட்டு தான் இருக்காரு. ஜெயிச்சா முயற்சி இல்லைன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால அது எந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டு சதவீதம் கூடுமா குறையுமான்றது எல்லாமே இந்த விஜய்ன்ற ஒரு புது பிளேயர் உள்ள வந்ததுனால வந்த மாற்றங்கள். இந்த ஒட்டுமொத்த மேட்ச்லயுமே நிறைய குழப்பங்கள். இது வந்து குழம்புன குட்டை மேலும் குழம்புன குட்டையா மாறிடுச்சு. மாறிடுச்சு. அவர் யாருடைய ஓட்டை வாங்க போறாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாதனால வழக்கமா இருக்க பதட்டத்தை விட கொஞ்சம் கூடுதல் பதட்டம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. சீமான் பிஜேபியோட போவார் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசியல்ல எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. கலைஞர் பிஜேபி கூட போனாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம்னா யாருமே அவர் எப்படிங்க போவாரு, பண்டாரங்களின் கட்சின்னு சொன்னாரு, அவர் எப்படி போவாருன்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனா அவர் போனார். அவர் தான் சொன்னாரு திக மாதிரி தான் RSS ஆனா போனதுக்கு அப்புறமா என்ன சொன்னாருன்னா வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு தவறான கட்சி ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னாரு. அதனால அரசியல்ல நம்ம போனதுக்கு அப்புறமா என்ன தேவை, இதுக்கு வந்து நிறைய வரலாறு இருக்கு. அப்போ அண்ணா காலத்துல இருந்தே வரலாறு இருக்கு. நம்ம வந்து அந்த வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும்னு அண்ணா சொன்னார். இப்படி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம், அதை மக்கள் சொல்லிக்கலாம். அதனால அரசியல்வாதிகள் அவர்களுக்கு எது லாபமோ அதை செய்வார்கள். அது அரசியல் வந்து ஒவ்வொரு நாள்லயும் அரசியல்ல மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம மே மாசம் உட்காந்து அடுத்த வருஷ தேர்தலை பத்தி இப்படித்தான் நடக்கும்னு சொல்றது வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. திரு சீமான், திரு அன்புமணி, திரு விஜய் 3 பேரும் ஒரு கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை, திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்த முடியும் என்று அரசியல் வல்லுநர்கள், அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றார்கள். அந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது சாத்தியமா இந்த கூட்டணி? அது சாத்தியமாகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே இதை போன்ற ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு உருவாகி அது என்ன ரிசல்ட் கொடுத்ததுன்றதை தமிழக அரசியல் தலைவர்கள் பார்த்திருக்காங்க. இந்திய அளவிலும் 3வது அணின்னு உருவாகும் போதெல்லாம் அது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் அந்த முடிவுகள் போகுது. அதனால திமுகவை நான் தோற்கடிப்பேன், திமுக வந்து வீட்டுக்கு அனுப்புறதா என்னுடைய குறிக்கோள்னு சொல்ற விஜய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா, இல்ல நமக்கு ஒரு 10 எம்எல்ஏ இல்ல நம்ம வந்து தனியா ஒரு அணி அமைச்சு அதுக்கு தலைவரா இருக்கணும்ன்றது முக்கியத்துவம் கொடுப்பாரா? ஏன்னா அரசியல்னு வரும்போது பொது வாழ்க்கைக்கு வந்துடுறோம். அப்ப நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி சமூகத்துக்கு எது நல்லது, இந்த மக்களுக்கான அரசியல் எது அப்படின்னு பார்த்து நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை ஒத்தி வச்சுட்டு முடிவெடுக்கிறது தான் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான அழகு. அதனால விஜய் வந்து இந்த 3வது அணி முயற்சியை எந்த அளவுக்கு கொண்டு போவாருன்றது எனக்கு தெரியல. அப்படி ஒருவேளை 3வது அணி அமைந்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமாகும். நிச்சயமாக உங்களுடைய பொன்னான நேரத்தை பயன்படுத்தி எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களுடைய நேர்காணலில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்காக துபாய் தர்பார் நிர்வாகம் சார்பாகவும் துபாய் தர்பார் டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.